ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் எம்ஜிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு கறி வைக்க போகிறாங்க. அதை எப்படி முறையாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்கள், வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டாங்க. தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அடுத்து ஒரு நண்டு எப்படி கழுவி சுத்தம் பண்ணுறதுன்னு காட்டுவாங்க. இப்போ நண்டை கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணி ஒரு சட்டில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இப்போ நண்டை சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுப்பில் சட்டி காயுது. பயர் போட்டாச்சு. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறாங்க. கடாயில் சட்டியில் எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, சூடேறிட்டு இருக்கு. வெங்காயத்தை போட்டு தாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த வெங்காய தாளிப்பு நல்லா பொன் நிறத்தில் முறுகி வரணும். அது வர வெயிட்டிங். அது தேவையான இஞ்சி பூண்டு முருங்கைக்காவோட போடுறாங்க. போடலாம். போட்டு பார்த்து சூப்பராக சீரகம், மஞ்சள் தூள், மிளகா பொடி, இந்த மாதிரி மசாலாவை கருவேப்பிலை போட்டு நம்ம கூட மணக்குதுங்க. நேரம் ஆகட்டும். பார்த்தீங்களா, இப்போ வெங்காயம் ஒன்று வந்துருக்கு. நண்டு கறி முறையாக செய்வது உங்களுக்கு காட்டிக்கிறேன். பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயில் போட்டு பக்கத்தில் ஃப்ளேவராக ரெடியாக இருக்காரு. நண்டு அது அவரை போட்டு வசனம். எல்லாம் சவுண்ட் வரும்போது உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு பேப்பர் ஸ்பூன் அளவு ஒரு கரண்டி போட்டுருக்கோம். ஆனால் நண்டு 1 கிலோ தான். நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கிலோவுக்கு தேவையான பொருளை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள். அந்த இஞ்சி ஃபுல்லாக கொடுத்தோன்னா அப்படியே வசங்கி பொண்ணு அது வரணும். அது நல்லா சவுண்டுட்டு வந்துருச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சவுண்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். வாசமாக இருக்குங்க.
மாலை நேரம் சரியாக ஒரு 10:30 இருக்கும். சாப்பிட்டுருக்காங்க. பசி வாசத்துக்கு சாப்பிட மூலத்தை வந்தது. சாப்பிடுவோம். சமைச்சு முடிஞ்சு பாருங்க. அழகாக பொண்ணு சவுண்ட் வச்சுருக்காங்க. சிவந்துட்டு வந்தாங்க. பச்சை மிளகாய் போடுறாங்க. ஒரு சூப்பு கரண்டி அளவு ஒரு கரண்டி பச்சை மிளகாய் பொடி. சாரி சொல்ல மாட்டேங்குது. சூப்பு கரண்டி அளவுக்கு பச்சை மிளகாய் பொடி போடுறாங்க. பாருங்க. ஒரு கட்டத்தில் பச்சை மிளகா பொடி போடும்போது நான் வெறும் பச்சை மிளகா சூப்பு ஒரு அளவு போடலாம், சூப்பு கண்ணி அளவு தான் போடுவேன்னு சொல்லிட்டேன். தெரியாமல் அதோடைய மனைவி தான் சொன்னாங்க பச்சை மிளகா பொடின்னு சொல்லுங்க, மிளகா பொடின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மிளகா பொடின்னு சொல்கிறேன். வாய் உடையறிச்சு கோச்சிக்காரி. ஓகே, அடுத்து வந்து தேவையான அளவு ஒரு சூப்பு கரண்டி அளவு சீரகத்தூள் போட்டாங்க. ஒரு கரண்டி போட்டாங்க. ரெண்டாவது 1.5 கரண்டி மொத்தம் 2 கரண்டி போட்டிருக்காங்க. சீரகத்தூள் 2 கரண்டி, சூப்பு கரண்டி அளவில் சீரகத்தூள் 2 கரண்டி. பேசும்போது நாக்கு உழவுறதுக்கு எனக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பேசி வீடியோ எடுக்கிறேன். அதனால் நாக்கு வருது. போ பழையிடும். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே சுண்டி வந்துருச்சு. சொப்பு மாதிரி சாம்பார் மாதிரி வந்துருச்சா. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம். அந்த இடத்துலயே வச்சுருக்காங்க. இப்போ அந்த சைடில் போட்டு இருக்காங்க. பாருங்க. இப்போ சட்டியில் போட்டுட்ருக்காங்க. பாருங்க. பேசும்போது வாயெல்லாம் உழவுங்க. பூசுனால போ சரியாக. இப்போ வாங்க சமையலை பார்ப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. அதில் தண்ணி சேர்த்து மெதுவாக கிண்டிக்கலாம். நண்டான்னா மசாலாவிலேயும் தண்ணியிலையும் குடிக்க ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்யும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. என் மணி அப்படி தான் வச்சுருக்காங்க, சிம்மில் வச்சுருக்காங்க. தண்ணியெலாம் ஊற்றி மசாலாலாம் போட்டு நண்டையெல்லாம் போட்டு குழம்பு ரெடியாகி இருக்குது. முதல் தேவையான அளவு தண்ணி 2 கிளாஸ் ஊற்றினாங்க. தேவையான ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றி தேவையான அளவுக்கு ஒரு கறி தக்கனை வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கருப்பு கல்வி வழிவாதை சிம்மில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால், காராப்பால் ஊற்றுறாங்க. பார்த்துக்கோங்க. தண்ணிக்கு தேவையான அளவு, அந்த நண்டுக்கு தேவையான அளவு, பார்த்துக்க மசாலா தேவையான அளவு காராப்பால் கொடுத்துருங்க. தேவையான ஒரு சூப்பு கரண்டியில் ஒரு கரண்டி கணக்கு, சூப்பு குடிக்கிற கரண்டியில் 1 கரண்டி கணக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதோடு சேர்த்து முருங்கைக்காய் ஒரு காயில் ஒரு 1/2 காய் வெட்டி புதுசாக வெட்டி போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறாங்க. பாருங்க. உப்பு போட்டு அது வரைக்கும் அடுப்பு சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க.
எல்லாம் போட்டாச்சு. இப்போ மீண்டும் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பதம் பார்க்குறாங்க. எல்லாம் பதம் பார்த்து முடிஞ்சோடனே அடுப்பை தூண்டி நார்மல் பவரில் வைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, நார்மலாக எப்படி அடுப்பு பற்றுவோமோ அதே அளவுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. மூடி ஆயிடுச்சு, கொதிக்கட்டும். அது வரை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமே. இந்த மருதாணி கண்டு பக்கத்து புறத்தில் ஒரு சின்ன குச்சியை ஒடிச்சிட்டு வந்து வச்சதுங்க. பற்றிலா பூ பூத்து விதை வச்சு பூ பூத்து பெரிய மரமாக பச்சு பார்க்குங்க. பக்கத்து மாடி போயிருச்சு. கொஞ்சம் பக்கத்து மாடி போயிருச்சு. நம்ம மாட்டில் இருந்து சின்ன குச்சியாக எடுத்து வந்து ஒடிச்சு எடுத்து வச்சேன். இப்போ நண்டன்னா கோச்சிட்டாரு. ஓகே, இப்போ வந்து சட்டியை திறந்து பார்ப்போம். தொடங்க. ஓகே, இப்போ நண்டன்னா கோச்சு கொதன்னு இருக்காரு. ஓகே, இந்த வேலையில் விரட்டி விட்டுட்டு பதம் பார்க்குறாங்க. மசாலா ஓகேயா போதும் மாற்றிட்டு லைட்டான மசாலா தான், எதுக்கு ஒரு பார்வை தான். நண்டன்னா கொதிக்கட்டும். இப்போ நண்டன்னா நல்லா கொதிச்சிட்டாரு. இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்க. நண்டன்னா கொதிக்கிறாரு. கொதிச்சுட்டு வரும்போது அந்த கறியோட லெவலை பார்க்குறோம் பாருங்க. இப்போ கறியோட லெவலில் ஓரளவு வந்துருச்சு. ஆமாம் பாருங்க. கொஞ்ச நேரம் நண்டன்னா கொதிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ வந்து நண்டண்ணாவுக்கு கொஞ்சம் மல்லித்தலை தூவுறாங்க. பார்த்துக்கோங்க, மல்லித்தலை கம்மன்னு வாசமாக இருக்கும். மல்லித்தலை தூவிட்டு லேசாக அதை ஆப்பியை விட்டு கிண்டி விட்டுட்டு போட்டு மூடிட்டாங்க. அது கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும், ஒரு 10 நிமிஷம். ஓகே, இப்போ நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை அமர்த்த போகிறாங்க. ஓகே, நண்டு கறி ரெடி. இப்போ நம்ம வீட்டில் நண்டு கறி ரெடி. இந்த மாதிரி தான் செய்கிறது. நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நண்டு கறி சமைச்சாச்சு. கறி ரெடி. நம்ம சாப்பிட போகிறோம். நண்டு கறி பாருங்க. எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நண்டு கறி சாப்பாடு. சூப்பருங்க. நண்டு கறி சாப்பாடு.
அருமையாக இருக்குது. அதே போல் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே சொல்லுங்க. அண்ணா எம்ஜிஆர் உப்பில் ஒரு எம்ஜிஆர் அண்ணன் சமையல் செஞ்சு சாப்பிட்டா நாங்கள் செஞ்ச உடனே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோ போடும்போது லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு. ஓகே.